ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு எவ்ரி ஒன். இது நம்ம யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நம்ம கேட்டையாங்கிற கோர்ஸோட ஃபுல் டியூட்டோரியல்ஸ் வீடியோவை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கேட்டையா, எந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் கேட்டையா யூஸ் பண்ணுறாங்க, ஸோ யார் யார் கேட்டையா படிக்கலாம், எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா கேட்டையா ஓப்பன் பண்ணி கேட்டையோட GUI, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கேட்டையா பார்க்கலாம். ஸோ கேட்டையோட இன்ட்ரோடக்ஷன், கேட்டையோட ஃபுல் நேம் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் எய்டட் 3 டைமென்ஷனல் இன்டராக்டிவ் அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இன் 1977 தான் இந்த சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணாங்க. ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி டசால்ட் சிஸ்டம்ங்கிற கம்பெனி தான் இதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா கேட்டையா அதிகமாக ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரியில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், எனி கைண்ட் ஆஃப் டிசைன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கேட்டையா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து எந்த மாதிரியான ஒர்க்குக்கு கேட்டையா அதிகம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா CAD, CAE அண்ட் CAM. CAD அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். ஸோ இது நம்ம எல்லாருமே அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். கேடுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 2D டிராயிங் கிரியேட் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ணுறோம், இல்லை ஒரு அசம்பிளி மாடல் கிரியேட் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு சர்ஃபேஸ் மாடல், ஒரு பிளாஸ்டிக் டிசைன், ஏதோ ஒரு மாடல் 3D மாடலோ இல்லை நம்ம 2D டிராயிங்கோ ஏதோ ஒன்று நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல. ஸோ அதை தான் வந்து நம்ம கேட் மாடலிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே நம்ம வந்து கேட்டையா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா CAE, கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங். ஸோ ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதில் எவ்வளோ லோடு கொடுக்கலாம், எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்கலாம், எந்த இடத்துல அது பிரேக் ஆகும், ஸோ எந்த மாதிரியான கண்டிஷனில் இந்த பார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகும், இது எல்லாம் நம்ம ஃபிசிக்கலாக செக் பண்ணி பார்க்காம கேட்டையா யூஸ் பண்ணி பிஃபோர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் செக் பண்ணி ரிசல்ட் நம்ம எடுத்துடலாம். ஸோ இது மூலமாக நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா CAM, கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். ஸோ நம்ம எல்லாருமே CNC, VMC அண்ட் மில்லிங் இந்த மாதிரியான மிஷினரிஸ் கேள்விப்பட்டிருப்போம், எல்லாம் பார்த்துருப்போம். இந்த மிஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா G கோடு, M கோடு இந்த மாதிரியான கோடிங் சிஸ்டம் மூலம் தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ நம்ம ஒரு கோடிங் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கோடிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த மிஷினில் இருக்க டூல் மூவ் ஆகி நம்மளோட ரா மெட்டீரியல்ல இருந்து நம்மளோட ஃபினிஷிங் ப்ராடக்ட் அது கொடுத்துரும். ஸோ இந்த ஒர்க்கை நம்ம கேட்டையா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். கேட்டையா சாஃப்ட்வேரில் ஜஸ்ட் நம்ம கோடிங் மட்டும் இன்புட்டாக கொடுத்தோம்னா போதும். எப்படி ஒரு மிஷினில் லைவாக அந்த டூல் மூவ் ஆகி மெட்டீரியலை கட் பண்ணி நமக்கான ஃபினிஷிங் ப்ராடக்டை கொடுக்குதோ அதே மாதிரி நமக்கு கேட்டையா சாஃப்ட்வேரே அந்த ரிவ்யூவை காமிச்சிடும், எந்த மாதிரியான பார்ட் நமக்கு ஃபைனலாக வரப்போகுதுங்கிறத. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு தான் அதிகமாக நம்ம கேட்டையா யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 ஒர்க்கு தான் கேட்டையாவோட அப்ளிகேஷனானு கேட்டிங்கன்னா இல்லை. கேட்டையாவோட அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது. பட் ஆஸ் ஏ இன்ஜினியர் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராடக்ட் டிசைனராக தான் ஒரு கம்பெனிக்குள்ளே என்ட்ரி ஆகும். ஸோ ஒரு ப்ராடக்ட் டிசைனராக நம்ம போகிறதுக்கு இந்த 3 டாபிக் நமக்கு தெரிஞ்சாலே போதும், இல்லை இந்த 3ல் ஏதோ ஒரு டாபிக் நமக்கு கிளியராக தெரிஞ்சாலே போதும். ஸோ நம்மளால் கேட்டையாவில் இருக்கிற ஃபுல் கான்செப்டையும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது முடியாது. ஏன் அப்படின்னா கேட்டையாவை யூஸ் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம போக போக இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் டிசைனராக ஒரு கம்பெனிக்கு போக போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஸோ ஒரு கேட் இன்ஜினியராக போகலாம், இல்லை ஒரு அனலைசிங்கில் போகலாம், இல்லை ஒரு CAM இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்மளால் ஈஸியாக போக முடியும். ஸோ அதனால தான் நம்ம இதை தான் மேஜர் ஒர்க் ஆஃப் கேட்டையான்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் கேட்டையா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் மிஷினரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஷிப் பில்ட் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ், எந்த இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கேட்டையாவோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. ஸோ அதுலேயும் பர்டிகுலராக நம்ம ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் வந்து டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிளோட மோர் தென் 70% ஆஃப் டிசைன் கேட்டையா யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 30% டிசைன் தான் some other softwares like
சாலிடோர்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏரோஸ்பேஸ் அண்ட் ஆட்டோமேட்டிவ் இந்த மாதிரி ஷிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அதிகமாக கேட்டியாங்கிற சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரியான பார்ட் ஒரு வெஹிக்கிளில் உள்ள எந்த மாதிரியான பார்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸில் கேட்டியா யூஸ் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பார்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு காரோட இன்சைடில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பார்ட்ஸ். ஒரு காரோட இன்சைடில் பார்த்தோம் அப்படின்னா அதோட டேஷ்போர்டாக இருக்கலாம், அதோட டோர் பேனலாக இருக்கலாம், இல்லைனா சீட்டிங்ஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸாக இருக்கலாம், இல்லை பில்லர்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பார்ட்ஸ். இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பார்ட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டீரியர் ட்ரிம்ஸ்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஒரு OEM இண்டஸ்ட்ரீஸ்லையோ இல்லை டாப் லெவல் இண்டஸ்ட்ரீஸ்லையோ போயிட்டீங்க அப்படின்னா அவங்க இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் காமனாக இன்டீரியர் ட்ரிம்ஸ் அப்படிங்கிற நேமில் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பார்ட் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸில் கேட்டியா சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பார்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த பார்ட் லுக் வைஸாக ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இன் டிசைனாகவும் இருக்கிறதுனால ஸோ இதை டிசைன் பண்ணுறதுக்கு உள்ள டூல்ஸ் எல்லாமே கேட்டியாவில் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் சாஃப்ட்வேர். ஸோ கேட்டியாவில் இந்த பார்ட்டை டிசைன் பண்ணும்போது நமக்கு இதோட அக்யூரசி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாம் பிளாஸ்டிக் பார்ட்ஸாக இருக்கிறதுனால இந்த பார்ட்டை டிசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ட்டை வச்சு தான் இதுக்கான மோல்டையும் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்ட்டில் அக்யூரசி லெவல் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் டூல்லையும் அந்த அக்யூரசி லெவல் வரும். ஸோ அதனால தான் கேட்டியா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இதை நம்ம டிசைன் பண்ணுறோம். ஒரு சில கம்பெனிஸில் NXCAD யூஸ் பண்ணுறாங்க. பட் இன் மோஸ்ட் ஆஃப் த ஆட்டோமேட்டிவ் கம்பெனிஸ் ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு கேட்டியா சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டீரியர் ட்ரிம்ஸ். ஸோ ஒரு காரோட அவுட்டரில் வரக்கூடிய மேஜர் பார்ட்ஸ் இதை தான் வந்து எக்ஸ்டீரியர் ட்ரிம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டியா மாதிரி சாஃப்ட்வேரில் தான் நம்ம டிசைன் பண்ணுவாங்க. சேம் நம்ம இன்டீரியர் கான்செப்டில் என்ன சொன்னோமோ அதே கான்செப்ட் தான் இதுக்கும். ஸோ இந்த பார்ட் எல்லாமே ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ரொம்ப சர்ஃபேஸ் குவாலிட்டி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கிறதுனால ஸோ கேட்டியா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக இதை டிசைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான பார்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் கேட்டியா சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு BAWன்னு சொல்லுவாங்க. ஸோ BAWங்கிறது என்ன அப்படின்னா பாடி இன் ஒயிட். அதாவது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரோட ஃபுல் ஃப்ரேம் ஒர்க் அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் எப்படி நமக்கு ஒரு ஸ்கெலிட்டன் இருக்குதோ அதே மாதிரி இது காரோட ஸ்கெலிட்டன்னு சொல்லலாம். ஸோ காரோட ஃபுல் பாடியும் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக நம்ம அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய சிங்கிள் காம்பனண்ட் இந்த அசம்பிளியில் இருக்கக்கூடிய சிங்கிள் காம்பனண்ட்டை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸில் மோஸ்ட்லி கேட்டியா சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு காரோட என்டையர் ஃப்ரேம் ஒர்க் அதில் வரக்கூடிய பார்ட் அண்ட் இன்சைடில் வரக்கூடிய பிளாஸ்டிக் காம்பனண்ட்ஸ் சீட்டிங்ஸ் அண்ட் அவுட் சைடில் வரக்கூடிய ஷீட் மெட்டல் பார்ட்ஸ் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேட்டியாங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுறாங்க. ஒரு சில மெட்டல் பார்ட்ஸ் சின்ன இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு சில மெட்டல் பார்ட்ஸாக இருக்கலாம், பிரேக்கில் வரக்கூடிய ஒரு சில மெட்டல் பார்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி பார்ட்ஸை மட்டும் தான் அவங்க சாலிடோர்ஸ் ஆர் கிரியோ ஆர் வேறு ஏதாவது சாஃப்ட்வேரில் டிசைன் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த காரோட என்டையர் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் அண்ட் இந்த ஃப்ரேம் காரோட BAWன்னு நம்ம சொல்லிடுறோம்ல இந்த ஃப்ரேம் ஒர்க் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கேட்டியாங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான கம்பெனிஸில் கேட்டியா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா OEM இண்டஸ்ட்ரீஸ். ஸோ OEM அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். ஸோ கேட்டியா பார்த்தோம் அப்படின்னா OEM இண்டஸ்ட்ரீஸ் ஆர் டாப் லெவல் MNC இண்டஸ்ட்ரீஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கேட்டியா படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் OEM இண்டஸ்ட்ரீஸ் ஆர் டாப் லெவல் இண்டஸ்ட்ரீஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் கேட்டியா படிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். பட் கேட்டியா படிக்கிற எல்லாருமே ரொம்ப எஃபோர்ட் போட்டு அதை லேர்ன் பண்ணணும். ஏன்னா கேட்டியாங்கிறது ஒரு பெரிய சாஃப்ட்வேர். நீங்கள் சாலிட்வொர்க்ஸ் படிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக அதை லேர்ன் பண்ண முடியாது. ஸோ கேட்டியா படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு அதை லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான க்ரௌத்தும் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் கேட்டியாங்கிற சாஃப்ட்வேரோட ஒரு
சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேட்டியாவை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, எந்த வெர்ஷன் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம்.